அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஜே மாஸ்க். இன்றைக்கு நாங்கள் என்னதை பற்றினா பேங்கில் கடன் எடுத்துட்டு கட்டாகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சத்தை கட்டி போட்டு கொஞ்சத்தை கட்டாக வேண்டி இப்படி சரண்டர் பண்ணி அந்த கிரெடியை அழிக்கிறதுன்றதை பற்றி டக்குன்னு பார்க்க போகிறோம் குயிக்காக. ஏனெண்டா எனக்கு சாப்பிட நேரம் இருக்கு இல்லை, அதனால உண்மை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா ஃப்ரான்ஸில் இருக்கிற மத்திய வங்கி என்று சொல்லப்படுற பொங்கு ஃப்ரான்ஸ், பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸ் சொல்லுவாங்க இல்லை எல்லாம், அதுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு ஃபோம் எடுக்கலாம். அல்ல நீங்கள் அந்த ஃபோமை இன்டர்நெட்லையும் எடுத்துக்கொள்ளலாம். அல்ல இந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்டர்நெட் மூலமும் வந்து அனுப்பலாம். இதுக்கான எல்லா லிங்கையும் நான் இந்த யூடியூப் சேனலில் கிளியராக கொடுத்துருப்பேன், கீழே பார்த்துக்கொள்ளுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்க மட்டும் நான் நம்புகிறேன். இதை முழுமையான விஷயத்தை இதில் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்க. நன்றி. அதில் கீழே எல்லா லைனும் வந்து போட்டிருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ அந்த ஃபைலோட நம்பர் வந்து சர்ஃபா, இங்கே ஃப்ரான்ஸில் வந்து ஃபோமுகளை சர்ஃபா நாங்கள் அழைக்கிறது வணக்கம். 13594 நட்சத்திரம் 02. இந்த ஃபோமை நாங்கள் இறக்கி வச்சுக்கொண்டு ஒன்றில் வந்து நாங்கள் அதை நிரப்பி கொடுக்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதிலே கேட்டுருப்பினா எல்லாத்தையும் வச்சு நாங்கள் அனுப்பலாம். அல்லது நாங்கள் அதை வந்து டைரெக்டாக அவருக்கு பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸில் ஒரு கவுண்டரில் கொண்டு நேரடியாக நாங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து இன்டர்நெட் மூலமாக செய்து கொள்ளலாம். இந்த 3 வகையும் இருக்குது. அந்த கடிதத்தில் போடைகளை மட்டும் வந்து 3 சென்டிமீட்டரை தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அது இந்த உயரம் வந்து அந்த மொத்தம் வந்து நாங்கள் கடிதத்தில் போட முடியாது, நேரடியாக தான் கொடுத்தே ஆகணும். கவனம், பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸில் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இதை கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ நாங்கள் இதுகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது வந்து கடன் எவ்வளவு எடுத்தால் பார்க்கலாம், என்னத்தை எவ்வளவு கடனுக்கு மேலே நாங்கள் எடுத்தால் பார்க்கலாம், எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளவு கடன் எடுத்தாலும் கொடுக்கலாம். உங்களோட வருமானம் அந்த கடனை கட்டுறதுக்கு முடியாமல் போகிற பட்சத்தில் வந்து உங்களோட வருமானத்தில் அந்த கடனை கட்ட முடியாட்டி மாதம் கட்டுறதுக்கான மாதம் கட்டுக்காசு இருக்குது தானே, அது வந்து தாண்டுற பட்சத்தில் நீங்கள் அதை கொடுத்துக்கொள்ளலாம். இந்த ஃபைலாக கொடுக்கலாம். அங்கே அது ஒரு 6 மாதம் பிடிக்கும் நோம்பலாம் மேக்ஸிமம் விஷயம் அதை வந்து அவை ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவினோம். சில நேரத்தில் வந்து அவர் சொல்கிற முடிவு வந்து உங்களை ஒரு 1.5 வருஷம் வந்து நீங்கள் அந்த கடனை கட்ட தேவையில்லை என்று வினோம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா திருப்பி 1.5 வருஷம் முடிய 2 மாதத்துக்கு பிறகு திருப்பி ஒருக்கா டொசியரை போட்டு அந்த ஃபைல் ஒருக்கா திருப்பி ஒருக்கா நீங்கள் போட்டு பார்க்கணும். சில பேருக்கு வந்து நீங்கள் கட்டவே வேணாம்னு சொல்லுவினோம். அது யாருக்கு கட்ட வேணாம்னு சொல்லுவினோம்னு சொன்னால் அவைகளுக்கு யாருக்கு வேலை இல்லையோ அவைக்கு கட்ட வேணாம்னு சொல்லுவினோம். இதை டக்குன்னு நான் முடிச்சிடறேன் சுருக்கமாக. இது ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது, ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, அடிப்படை சம்பளம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, உங்களுக்கு சமூக காசுன்ற சொல்ல அலோகேஷன் காசு வந்து ஒரு 1000 ரூபாய் வருது, உங்களுக்கு ஒரு சம்பளம் 1400 வருது, உங்களுக்கு 2400 மொத்த வருமானம். ஓகே, அதே உங்களை கட்டாயம் உங்களை ஒரு 50,000 உங்களுக்கு 25,000 30,000 உங்களுக்கு கடன் இருக்குன்றவே அதை அழிக்க மாட்டேனோம். உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பினா நீங்கள் 18 மாதம் இதை கட்ட தேவையில்லை. அதுக்குள்ள உங்களை வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்க. அந்த 18 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பேங்காரதம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேனோம். உங்களுக்கு வட்டியும் வராது, எதுவும் இருக்காது. இருக்கிற மாதிரி பழைய மாதிரியே எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வட்டியும் கூடாது, பேங்காரதும் தொந்தரவு பண்ண மாட்டேனோம், யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேனோம். முக்கியமாக மறந்துடுறீங்க, யார்கிட்டையாவது வந்து தமிழகத்திட்ட வட்டி காசு வாங்கியிருந்தா அவையோட பேரையும் சேர்க்கறதுக்கு அதில் இடம் இருக்கு. மொத்தமாக அந்த ஃபோம் கொஞ்சம் பெரிய ஃபோம், அதை டக்குன்னு கிடைப்போம். முதல்ல வந்து இந்த ட்ரிக் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த 18 மாதத்துக்கு நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க, உழைக்கிறீங்க. ஓகே, அதை நீங்கள் கடனுக்கு எடுத்த காசில் வேறு யார்ட்டையும் பேரில் ஒரு கடையை எடுக்கிறீங்க, ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. சரியா? இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க, நல்ல விஷயம். ஆனால் உங்களோட பேரில் எதையும் செஞ்சிடாதீங்க, உங்களோட மனைவியின் பேர்லையும் எதையும் செஞ்சிடாதீங்க, பிள்ளைகளோட பேர்லையும் எதையும் செஞ்சிடாதீங்க. சரியா? இன்னொரு ஆளுடைய பேரில் ஒரு கடையை திறந்து நடத்தி கொண்டு வாரீங்க. சரியா? ஓகே, இப்போ இந்த முதல் சரண்டர் பண்ணுறீங்களா, சரண்டர் பண்ணி உங்களுக்கு 18 மாதம் ஒரு தவணை கொடுப்பினம் வந்து நீங்கள் ஒன்றும் கட்ட தேவையில்லை. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வேலையை எடுத்து உங்களோட பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி போட்டு திருப்பி வாங்கோட சொல்லுவீங்க தானே, ஒரு கடிதம் போடுவீங்க உங்களுக்கு. அதுக்குள்ள நீங்கள் செய்கிற வேலையை விட்டுறணும். விட்டால் அதாவது எப்படி தெரியுமா விடுற வேலையாக இருக்கணும், நீங்கள் விடப்படாத வேலையை உங்களோட முதலாளி உங்களை விட்டு தூக்குற மாதிரி இருக்க வேணும். இப்போ தான் ஃப்ரான்ஸில் வந்து ஃபோர்த் கிராவன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் இப்போ ஷோமாஷ் இல்லை. ஷோமாஷ்ன்னு சொன்னால் வேலைக்கு திருப்பி போடுறதுக்கான உதவித்தொகை நீங்கள் வேலை செஞ்ச காசை விட 200 ரூபா குறைய வரும், அது இல்லை. அப்போ நீங்கள் ஏரசான்னு சொல்கிற ரெவென்யூ சொலிடாரிட்டி ஆக்டிவ், அதுக்கு தான் நீங்கள் போக வேண்டி வரும். அது கிழமையில் ஒரு நாள் தான் அங்கே வேற சொல்லுவாங்க. அதுக்கு ஆனால் நீங்கள் தமிழாக்கள்கிட்டையோ வேறு யார்கிட்டையோ பதியாமல் வேலை செஞ்சு கொள்ளலாம்.
அப்படி ஒரு பக்கத்தால் உங்களை தக்க வச்சு கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டுட்டு இந்த 18 மாத காலம் வரைக்கும் இந்த வேலையை பாருங்க. பார்த்துட்டு திருப்பி உங்களோட ஃபைலை போடுங்க. போட்ட உடனே பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸ் உங்களோட ஃபைல் எடுத்து உங்களோட முழு கடனையும் அழிச்சு விட்டுடும். உங்களோட பொருளாதார சூழ்நிலை, உங்களுக்கு வேலை இல்லாதவராக நீங்கள் இருக்க வேணும். அலோகேஷன் ஃபேமிலின்னு சொல்கிற அரசாங்க வருமானம் மட்டும்தான் உங்களுக்கு வர்றதா இருக்க வேணும். ஆனால் நீங்கள் களவா செய்கிற வேலையை இங்கே யாருக்கும் தெரியாது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நான் இந்த 31ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாஸ்கை கலட்டிகிட்டே உங்களுக்கு நான் கலைப்பேன் துணிஞ்சு, சரியா? அதனால் ஓகே. இப்போ அப்படி நீங்கள் உங்களோட கடனை அவங்க அழிக்கும் போது ஒரு கண்டிஷன் போடுவாங்க. 5 வருஷத்துக்கு உங்களை திருப்பி வேற எங்கேயும் கடன் எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் பிளாக் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பேங்க் திறந்து தருவாங்க, எல்லாம் தருவாங்க. ஆனால் உங்களோட அவ்வளவு கடனை அழிஞ்சிடும். அதான் சொல்கிற மக்களே 10,000 20,000 எடுத்துட்டு சரண்டர் பண்ணாமல் அடிக்கிறத லம்ப அடியுங்க. 90,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் மோ இப்போ இருக்கிற 25ஆம் ஆண்டு வந்த ரத்தாயோட சட்டம் அக்செப்ட் பண்ணும். அடிக்கிறத பயங்கரமாக அடியுங்க. அடிச்சுட்டு ஒரு கடையை திறந்துட்டு இன்னொருத்தண்ட பேரில் செட்டில் ஆகுங்க. இப்போ சரண்டர் பண்ணுறதுக்கு யார் சரண்டர் பண்ணலாம், இதுகளை பற்றியெல்லாம் இப்போ நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். யார் பண்ணலாம்னு சொன்னால் என்னத்தை பண்ணலாம்டா, நீங்கள் வங்கிகளில் எடுத்த அவ்வளவு ஒரு மனுஷன் சரண்டர் பண்ணலாம். முதலாவது சொசைட்டி பண்ணலாம். அது அதை பற்றி நாங்கள் கதைக்க வேணாம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஒரு மனுஷன்டா தனி மனிதன் சரண்டர் பண்ணலாம். அவர் பிரான்ஸில் இருக்க வேணும், அல்ல பிரான்ஸில் வாழ்கிறவராக இருக்க வேணும். அதாவது நீங்கள் ஊரில் இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே அவர்கிட்ட கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்க வேணும். அதே மாதிரி வேலையை விட்டு தானா நின்றவரை முக்கியமாக இருக்கவே கூடாது, அது கட்டாயம், சரியா? நீங்கள் பேங்க்ல இருக்கிற அவ்வளவு கடனையும் கொடுக்கலாம். தனிப்பட்ட மனிதர்களோட கடனை கொடுக்கும்போது நான் கடைசி வீடியோவில் சொன்ன மாதிரி வட்டி வீடியோவில் அந்த கொன்ட்ராவோடு இருக்கிற கடன்களை மட்டும்தான் கொடுக்கலாம். அப்போ அவையோட காசு ஃபுல்லாக போய் சேரும். ஆனால் அவைக்கு பின்னால் இருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த கொன்ட்ராவை நீ கொடுத்தியல்ல ராஜா, ஓகே, இதை நீ டிக்ளரை பண்ணியாண்டு உங்களுக்கு வட்டி கொடுத்தவன்கிட்ட போயிட்டு இப்படி அறுப்பாங்க. அது ஒரு பிரச்சனை. ஆனால் அதை நீங்கள் சரண்டர் பண்ணுறதுனா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்குள்ள இருக்கிற அரேஞ்ச்மெண்ட், சரியா? அதே மாதிரி அடகு வச்ச கடன்கள், கடையில் கடன் வாங்கினதுக்கான பில்லுகள், கடை வழியை கடன் வாங்கி சாப்பிடுவோம் இல்லை சில பேர், இங்கே குடிப்பாங்கினோம்ல செய்வோம் இல்லை, அதுகள். அதே மாதிரி இன்னொருத்தரை நீங்கள் அடித்து துன்புறுத்தி கோர்ட்ஸில் போயிட்டு இருந்திருப்பீங்க தானே, கோர்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கு கோர்ட்ஸால் தீர்த்த உங்களோட காசுகள் உங்களுக்கு நீங்கள் கட்ட வேணும். இன்னொருத்தர் ஒரு பேஜுக்கு புருஷன் பொண்டாட்டியை போட்டு மிதிச்சா பொண்டாட்டியை கட்ட வேணும்ன்ற காசு, அதை கூட உங்களால் முடியாட்டி கவர்மெண்ட் எடுத்துக்கொண்டு இதாண்டும். ஆனால் ஒரே விஷயத்தை மட்டும் எடுக்காது. பார்க்கிங், அதாவது கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்த காசுகள், கேமரா அடித்த காசுகள், எம்போ என்று சொல்கிற அரசாங்கத்தில் வருமான வரி கட்ட வேண்டிய எந்த ஒரு காசையும் எடுக்காது. மற்றபடிய இந்த குற்ற காசையும் அது எடுக்கும். வட்டி காசு எல்லாத்தையும் எடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட கிரியோன்சியர்னு சொல்ல போகிற வெளிநாட்டில் இருந்து நீங்கள் ஒரு பேட்டிக்கு சுவிட்சர்லாந்து வட்டிக்கு வாங்கியிருந்தா கூட கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கூட நீங்கள் சப்மிட் பண்ணலாம், சரியா? இந்த டொசியர் தண்டைக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கணும், கல்யாணம் செஞ்சவங்களா இருந்தா புருஷன் கணவன் மனைவி 2 பேரும் சேர்த்து இந்த ஃபைலை கொடுக்க வேணும். கணவனுக்கு மனைவிக்கு இருக்கிற அவ்வளவு வருமானங்கள் செலவினங்கள் எல்லாத்தையும் காட்டியிருந்த வேணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அவைகள் இவ்வளத்தையும் 6 மாதத்தில் அனலைஸ் பண்ணுவினோம், பண்ணி போட்டு இதை உங்களுக்கு அவைக்கு உங்களுக்கு வேலை வெட்டி அப்பவே இல்லாட்டி உங்களோட கிரெடிட்டை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுவினோம். அப்படி இல்லாட்டி அவை உங்களுக்கு ஒரு 18 மாத கால இடங்களை கொடுத்து பார்ப்பினோம். ஒரு ஆளுக்காவது வேலை செஞ்சா, அப்படி இல்லாட்டி டிரெக்டாக கேன்சல் பண்ணுவேன். ஒரு ஆள் அது வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு 18 மாத தவணை அவைகள் கொடுப்பேன். இந்த ஃபார்ம் மொத்தம் 12 பக்கம் இருக்கு. முதல் பக்கத்தில் உங்களோட அடையாளத்தை நிரப்பணும். 2வது பக்கத்தில் உங்களோட குடும்ப நிலைமை நிரப்பணும், எத்தனை பிள்ளைகள் இருக்கு எல்லாத்தையும் நிரப்பணும். 3வதுல உங்களோட நிதி நிலைமையை நிரப்புறது. 4வதுல உங்களோட செலவினங்களை நிரப்புறது. 5வதுல உங்களுக்கு என்னென்ன சொத்து இருக்கு, வெளிநாட்டில் எவ்வளவு உங்களுக்கு பேங்கில் இருக்குன்றத ஃபுல்லாக நிரப்புறது. 6வது 7வது 8வது 9வது 10வது
11வது பக்கங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கடன் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துலேயும் நிரப்புறது. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தமிழாக்கள்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தால் அதையும் நிரப்பலாம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மறந்துடாதீங்க. எல்லா கடனையும் நீங்கள் நிரப்பலாம். நிரப்பி போட்டு எல்லாத்தையும் நான் அதில் லிங்க் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் யூடியூப் சைட்டில் மட்டும் கீழே கொடுப்பேன், வந்து வடிவாக பாருங்க. ஓகே, அடுத்தது வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கொடுக்க வேணும் என்று சொல்லி சொன்னால், உங்களோட விசா, அதாவது உங்களோட குடும்பம் என்று சொன்னால் நீங்கள், உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள், அத்தனை பேர்கிட்ட விசா. இப்போ பிள்ளைகளுக்கு விசா வந்து சின்ன பிள்ளைகள் இருக்க இல்லாட்டி வந்து உங்களோட குடும்ப புத்தகம், அதை விட பிறப்பு சான்றிதழ் கொடுக்க வேணும். அடுத்தது வந்து உங்களோட அத்தனை வங்கி ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க வேணும். மற்றது உங்களோட கார் வாகனங்கள், என்ன மாதிரி வாகனங்கள் வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் கொடுக்க வேணும். சரியா? உங்களோட வாகனங்கள் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன், வந்து நல்ல வாகனங்கள் உங்களோட பேரில் வச்சுருந்தா நீங்கள் சரண்டர் பண்ண முடியாது. ஒரு 3000-4000க்குள்ள ஒரு வாகனம் வச்சுருப்பீங்களா இருந்தால் உங்களோட வாகனம் வந்து குடும்ப பாவனைக்காகன்ற கேட்டகரியில் வந்து வங்கியால் திருப்பி எடுத்துக்கொள்ளப்படாது. அதை விற்று வந்து உங்களோட கடனை அவங்க கட்ட முயற்சி பண்ண மாட்டாங்க. இதே 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு வந்து பொஷ் கயன் அப்படி மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? அடுத்தது வந்து உங்களோட கடைசி 3 மாத வாடகை, உங்களோட வருமானங்கள், அதே மாதிரி செலவின துண்டுகள் கொடுக்க வேணும். அலோகேஷன் ஃபேமிலி என்ற அரசாங்கத்தில் துண்டு கொடுக்க வேணும். உங்களோட வாடகை துண்டு கொடுக்க வேணும். நீங்கள் எவ்வளோலாம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளோ துண்டையும் கொடுக்க வேணும். இல்லாத மற்றது வந்து எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கி இருக்கிறீங்களோ அந்த கடனில் எவ்வளவு காசு கட்ட இருக்க வேண்டும்ன்றதை வந்து கடைசி உழவு இருக்குன்னு தானே கடைசி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேணும். நீங்கள் சரண்டர் பண்ணுற அந்த திகதிக்கு முந்தைய மாதத்தை கொடுத்தா கூட காணும். இப்போ ஒரு மாதம் வந்து 32ஆம் தேதி முடியுதுன்னு சொன்னால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி சரண்டர் பண்ண போறீங்கன்னா அந்த 32ஆம் தேதி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா காணும். அவைகளோட இப்போ குடும்பத்துக்குள்ள வந்து நீங்கள் சரண்டர் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவைகளோட டீட்டெயில்ஸ், அதாவது வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் வட்டிக்கு வாங்கினா அதுக்கு வாரம் திருப்பினா வாங்கியிருந்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸ் ஒரு பேஜுக்கு இந்த வீடு, பேரு, விலாசம், அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், வீட்டு விலாசம், அட்ரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இணைக்கும் போது வந்து நீங்கள் எங்களுக்குள்ள நடந்த அந்த கான்ட்ராக்ட் டைம் வந்து இணைக்க வேணும். அப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று போடுவினோம், கொடுத்தவருக்கு ஒரு கடிதம் போடுவினோம், நீர் இந்த அளவுக்கு கடிதம் கொடுத்தீரான்றதை வந்து ஒருக்கா சத்திய கடதாசி நிரப்பித்தாரு அனுப்புவினோம். எங்கள் காப்பி போட்டு அவர் சைன் பண்ணி திருப்பி எனக்கு அந்த நானும் கொண்ட கொடுக்கலாம், அல்லது அவரை நேரடியாக அனுப்பலாம். அப்போதான் உங்களோட கடன்கள் எல்லாம் கான்சென்ட்ரே பண்ணப்படும். அதாவது வங்கியில் கடன் எடுத்துட்டும் 10 கடை வச்சு நடத்தலாம். ஏமாத்தி இல்லை டெக்னிக்காக வாழலாம். இதில் ஏமாத்துறான்னு சொல்றதுக்கு நான் எதுவும் வேற இல்லை. ஏன்னா இந்த வெள்ளக்காரங்கள் எங்கட நாட்டையும் பிரெஞ்சுக்காரன் இந்தியாவையும் அடிக்காத கொள்ளை இல்லை தானே. இன்றைக்கு நாங்கள் அதை பழி வாங்குறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன் சொந்தங்களை. இதில் வரேன்னு சொல்ல முடியும். இதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச சந்தோஷமான வீடியோவா இருக்கும். ஏன்னடா இவன் எல்லாத்தையும் புடுங்குறத பற்றியே கலைப்பான். இன்றைக்கு மட்டும்தான் கொஞ்சம் உருப்படியாக ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இந்த சரண்டர்ன்றது வந்து ஒரு ஃபினான்ஸ் பட்ஜெட்டுக்குள்ள எக்ஸப்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் வந்து இதுக்கென்று சொல்லி இத்தனை மில்லியன் ஒதுக்கல்ல. இது கொண்டு அவங்க ஒதுக்கினா கூட வந்து அதை விட அவங்க அதிகமாக தான் இந்த நாட்டு கவர்மெண்ட் செலவு பண்றாங்க. ஏன்னா உண்மையான வறுமை கீழே இருக்கிறார்கள் இவங்க. இங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு உண்மையான வறுமை கீழே இல்லை. எல்லாரும் 10 பேங்க்ல கடன் எடுத்துட்டு 2 கடையை எடுத்துட்டு லொஸ்ட் அடிச்சுட்டு போறாங்கலாம் இருக்கிறாங்க. லொஸ்ட் அடிச்சுட்டு போறாங்களுக்கு பர்சனல் கடனை கட்டத்தான் வேணும். அதே மாதிரி நீங்க வந்து பர்சனல் கடனை எடுத்துட்டு 4 பேங்க்ல எடுத்துட்டு அவங்க கேட்பாங்க அவங்களோட காசை என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் வர்றதுக்கான, நான் இந்த வாரத்துக்கான, நான் அகதியா வந்தா நான் வாரத்துக்கான இந்த செலவு காசை நான் அதை வந்து மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்கு அனுப்புறதுக்கு தான் எடுத்து இந்த கடனை முடித்து விட்டேன். அவ்வளவுதான். அதுவும் ஒரு டெட் தான். அந்த அவசரத்தை மட்டும் பாவீங்க, எந்த உங்களுக்கு ஒரு சிக்கலும் வராது. அப்படி யாராவது குறுக்கால மறுக்கால அந்த கண்ட மாதிரி குமன் போடுறாக்கள் இருந்தா வந்து தயவு செய்து வடிவா கெட்ட தூசணத்துல கொமெண்ட்டை போடுங்க. அப்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த அறங்குறையில போடாதீங்க. கடைசி 2 வீடியோவுக்கு போட்ட மாதிரிக்கு அது நல்லா இருக்காது. அது உங்களுக்கு கொமெண்ட் போடுற உங்களோட இதை வந்து கொஞ்சம் தாழ்த்தும். மற்றபடி இந்த வீடியோ அப்பயும் சொல்ற மாதிரி 10 பேர்ல ஒரு ஆளை போய் சேர்ந்தாலும் எனக்கு காணும். ஃபுல்லா பாருங்க. இந்த யூடியூப் பேஜ்ல பாருங்க. அப்பதான் இந்த தேவையில்லாத அதுகள் எல்லாம் வராது. எனக்கும் அது நல்லது. ஏன்னா இதுல 12,000 பேர் பாக்குறாங்க, அதுல ஒரு ஆள் தான் பாக்குது, 2 பேர் தான் பாக்குறாங்க. ஒரு வித்தியாசம்.
மற்றபடி இந்த சரண்டட் மூன்ற சிஸ்டம் வந்து உங்களுக்கு அந்த 5 வருஷம் நான் சொன்னேன்ல முதல்லயே, நீங்க கடனை கொடுத்து பேங்க் உங்களோட கடனை அழிச்சு 5 வருஷத்துக்கு பிறகு நீங்க திருப்பியும் கடன் எடுக்க உங்களை திறந்து விட்டுடும். அந்த 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு போதுமப்பா. ஏன்னு சொன்னா நீங்க ஒரு கடை எடுத்துட்டீங்க, இன்னொருத்தன் பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அதே கடையில நீங்களே டிக்ளேர் பண்ணாம பதியாம வேலை செய்றீங்க, செய்ய போறீங்க, செய்வீங்க, உண்மை செய்ய போறீங்க. அப்ப இப்ப கடன் எடுத்து பேங்க்ல கடன் எடுத்து கூட ஒரு சின்ன சின்ன ஒரு இடத்து ஒரு வாடகைக்கு ஒரு கடையை எடுத்து திருப்பி அதை வெறும் லோக்கலை எடுத்து கடையா செய்யலாம். எத்தனையோ விஷயங்கள் செய்யலாம். இதுக்கு தமிழாக்கள்கிட்ட 5 வீத வட்டிக்கு 6 வீத வட்டிக்கு 3 வீத வட்டிக்கெல்லாம் வாங்க தேவையில்லை. பேங்கிட 6.21 இன்றைக்கு வந்து 7.16 நினைக்கிறேன். அந்த வீத வட்டிக்கு நாங்க காசை வண்டி ஊர்ல ஆக்களையும் கூப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். சரியா? கேட்டதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.